மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். அதுதான் உண்மை. அதிமுகவின் முகமூடியை போட்டுக்கொண்டுதானே பாஜக உள்ளே வருகிறது. அதுதான் உண்மை. எப்போதும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தானே போட்டி. தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் தான். தவேக தலைவர் விஜயின் தூத்துக்குடி திருநெல்வேலி நிகழ்ச்சியில் கூடிய கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகள் மிரண்டு போயிருக்கின்றனர். ஆர்ப்பரித்து வருகிற கூட்டத்தை பார்க்கும்போது முதல் தேர்தலிலேயே உறுதியாக விஜயால் முதல்வராக முடியும். ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சியில் தவேக நிர்வாகி செங்கோட்டையன். உற்பத்தி அதிகரிப்பு. இந்தியாவின் எல்பிஜி உள்நாட்டு உற்பத்தி ஒரு மாதத்துக்குள் 40 இருந்து 60 உயர்ந்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் சுஜாதா தெரிவிப்பு. இந்தியாவிடம் போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளது. நமது சுத்திகரிப்பு நிலையங்கள் அவற்றின் முழு திறனில் இயங்கி வருவதாக கூறியுள்ளார். விஜய் மீது உதயநிதி மறைமுக விமர்சனம். நாம் மற்றவர்கள் மாதிரி பிரேக் விட்டு பரப்புரை செய்யவில்லை. சில பேர் ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் நாம் ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி கிழக்கில் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் மீது மறைமுக விமர்சனம். விஜய் இன்று பரப்புரை. கன்னியாகுமரியில் தவேக தலைவர் விஜய் இன்று ஏப்.12 வாகன பரப்புரை மேற்கொள்கிறார். மகாதானபுரம் 0 சந்திப்பு அருகே விஜய் பரப்புரை செய்கிறார். சாலைவலம் பரப்புரைக்கு மதியம் 2 முதல் இரவு 8 மணி வரை போலீசார் அனுமதி. என்னை தாக்கி அவதூறாக பேசினர். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஷூட்டிங்கில் தன்னை தாக்கி தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு. மாகாபா ஆனந்த், கானா வினோத், புகழ் உள்ளிட்டோர் மீது நாசரே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளேன். பிக் பாஸ் புகழ் வாட்டர்மெலன்.